இனிச்ச புளிய மரம். அனில் ஆண்டனி, பூனை ஏஜென்ட் 87. ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல எல்லாருக்கும் பிடிச்ச இனிச்ச புளியும் புளிப்பும் கலந்த ஒரு பெரிய புளிய மரம். இந்த மரம் வெறும் மரம் இல்ல, இந்த கிராமத்தின் அடையாளம். பாட்டி முதல் குழந்தை வரை எல்லாரும் சொல்வாங்க, இந்த மரம் இருந்தா கிராமத்துக்கு நல்லது நடக்கும்னு. ஆனா அந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருந்தது. அந்த ஆபத்து யார் தெரியுமா? திருடன் அனில் ஆண்டனி. அவன் சாதாரண அணில் கிடையாது. புலி திருடுறதுல அவன் ஒரு லெஜெண்ட். ஒரு புலி, 2 புலி, இன்னைக்கு முழு மரமே காலின்னு பிளான் போட்டான் ஆண்டனி. இரவு நேரம், நிலா வெளிச்சம். மெதுவா மெதுவா மரத்துல ஏற ஆரம்பிச்சான். ஆனா அந்த மரத்துக்கு ஒரு ரகசிய பாதுகாவலன் இருந்தான். பூனை ஏஜென்ட் 87. கருப்பு பூனை, கூர்மையான பார்வை, மரத்தடியில் தூங்குற மாதிரி நடிப்பு. ஆனா ஒரு இலை அசைந்தாலும் அவன் கண் திறந்திடும். கிர், புலி பறிக்கும் சத்தம். அடுத்த நொடி ஸ்டாப். ஒரே ஜம்ப், ஒரே பாய்ச்சி. ஏஜென்ட் 87 கிளை மேல. ஆண்டனி தப்பிக்க பார்த்தான், இடப்பக்கம் வலப்பக்கம். ஆனா ஏஜென்ட் 87 ஒரு ஸ்டெப்பும் பின்வாங்கல. அப்போ ஆண்டனி அழ ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிடும், நான் கெட்டவன் இல்ல, இந்த புலி இல்லாம என்னால இருக்க முடியல. ஏஜென்ட் 87 கொஞ்சம் யோசிச்சான். திருட்டு தவறு, ஆனா உண்மை பேசுறவன் எதிரி இல்லன்னு முடிவெடுத்தான். ஒரு டீல் போடப்பட்டது. தினமும் ஒரு புலி மட்டும். மரத்துக்கு சேதமில்லை, மற்ற திருடர்களை தடுக்க ஆண்டனியும் காவலாளி. அந்த நாள்ல இருந்து புளிய மரம் பாதுகாப்பா, ஆண்டனி நேர்மையா, ஏஜென்ட் 87 கிராம ஹீரோவா. கதை சொல்லும் பாடம்: அதிக ஆசை பகை உருவாக்கும், புரிதல் நட்பை உருவாக்கும்.